அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் டெஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. 29th மண்டே இன்னைக்கு டைரக்ஷன், அதாவது நிஃப்டியோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு, எந்த லெவலில் என்ட்ரி நம்ம பிளான் பண்ணோம், என்ட்ரி டார்கெட் லெவல்ஸ் அண்ட் மார்க்கெட் டைரக்ஷன் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கான என்ட்ரி டார்கெட்டும் மார்க்கெட் எப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் டேஸில் நம்ம சொன்ன லெவல்ஸில் அந்த லெவல்ஸோட பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நிஃப்டியோட எண்டிமேஷன்ல பையிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 24,700 அப்படின்ற இந்த லெவல்ல நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல்ல பையிங்கு லோ ஸ்டாப் லாஸ், டார்கெட் வந்து 1:2 ரேஷியோ. ஸோ சூப்பரான டார்கெட்டு இது வரைக்கும் போய் முடிஞ்சது. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இங்கிருந்து புல் பேக் கொடுத்து பிரேக் அவுட் ஆகும், அப்சைட் பிரேக் அவுட் ஆகும், மறுபடியும் என்ட்ரி கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணோம். ஆனா அங்கேயும் என்ட்ரி கிடைக்கல. ஏன்னா இங்கிருந்து டவுன் சைடு வந்து மேல போகிற மாதிரி ப்ரெஷர்ஸ் கொடுத்து ஏற்றி மறுபடியும் அங்கிருந்து ரிவர்சல் டவுன் சைடு வந்துச்சு. ஸோ இங்க புட்டுக்கான லெவல் அப்படிங்கும்போது டார்கெட் லெவல் இதுதான். ஸோ டார்கெட் கன்ஃபர்மேஷன் இங்க 1:2 ரெண்டு லெவல் வந்து நமக்கு என்ட்ரி கிடைச்சது. ஆனா இந்த ரெண்டுலையுமே ஒரு என்ட்ரி ரெண்டு என்ட்ரி மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெவல்ல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷனையும் இங்க மறுபடியும் அந்த டவுனையும் நம்ம என்ட்ரி எடுக்கல. மார்க்கெட் டைரக்ஷன்ல மேலையும் கீழே இப்படிதான் போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் ரேஞ்ச் மூவ் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனாலும் நம்ம இந்த கடைசி ரெண்டு என்ட்ரி நம்ம எடுக்கல. த ரீசன், மார்க்கெட் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி வோல்டிலிட்டிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, வோல்டிலிட்டி அதிகமா இருக்கும்போது என்ட்ரியும் ஸ்டாப் லாஸும் ரொம்ப ஈஸியா ஹிட் ஆகும். இப்போ என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டாப் லாஸ் கீழே வந்து சடனா ஆயிட்டு மேலே போகும் ஆப்ஷனுடைய ஸ்ட்ரைக் லெவலை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, நமக்கு 2 மணிக்கு மேலே என்ட்ரி எடுக்கிறதுக்கு நல்ல ஹெல்தி மொமெண்டம் இருந்தால் தான் எடுப்போம். அதனால எடுக்கல. ஃபர்ஸ்ட் ரீசன், நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் ஒரு என்ட்ரியும் இங்க செகண்ட்ல ஒரு என்ட்ரி நல்ல என்ட்ரி கிடைச்சிருச்சு அதனால. ரெண்டாவது ரீசன், ஹை வோல்டிலிட்டி இருக்கிறத ரிஸ்க் மொமெண்டம், ஸோ அதனால வேண்டாம். மூணாவது, 3 மணிக்கு கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னொரு 1 hour மார்க்கெட் வோல்டிலிட்டியில டைரக்ஷன் ஏதாவது பிரேக் அவுட் ஆனா பாத்துக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணோம். ஸோ இந்த 3 ரீசனுக்காக இந்த 2 என்ட்ரிக்கு மேல எடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லா என்ட்ரி எடுத்து டார்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த லெவல்ஸ்ல என்ட்ரி எடுக்கணும், இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகுறது, இது எல்லாத்தையுமே நம்ம டெலிகிராம் லிமிட் பண்ணோம். ஆனா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரில இருந்து செகண்ட் ரிவர்சல் என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பிரேக் அவுட் ஆன உடனே புட் ஆப்ஷனுக்கான என்ட்ரி ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா எப்படின்னு சொன்னா 25,630 இருந்து 660 ஒரு 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு கீழே வந்து இந்த லோவர் 24,500 வரைக்கும் டார்கெட் வச்சு இப்படி ஒரு என்ட்ரி பிளான் பண்ணணும். இந்த என்ட்ரி நமக்கு கிடைக்கல மீன்ஸ் கீழே வந்து சடன் என்ட்ரி, அதாவது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் அடுத்து 2 கேண்டில்லையே மேலே க்ளோசிங் வச்சிட்டோம். ஸோ அதனால நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. இங்கே நம்ம மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு இண்டிபேட் பண்ணிட்டோம். அதனால நம்ம என்ட்ரி இந்த என்ட்ரி எடுக்கல. இதுதான் ரீசன் சொல்லி, இது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இதுக்கு எல்லாமே காரணம் ஹை வோல்டிலிட்டி இருந்துச்சு அப்படிங்கிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம மார்க்கெட் டைரக்ஷன்லையும் என்ட்ரியும் பிளான் பண்ணதை பத்தி பார்த்துட்டோம். நாளைக்கான என்ட்ரி டார்கெட் அப்படிங்கிற லெவலை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 24,630 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆகும். அடுத்து 530, ஸோ 100 பாயிண்ட்ஸ் டவுன்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டும் இருக்கு. இதுல ரெண்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிற பார்த்துட்டோம்னா 24,780 to 800. ஸோ ரெசிஸ்டன்ட் ஜோன் இந்த லெவல். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து 24,930. ஸோ இங்கிருந்து 130 பாயிண்ட்ஸ் மேலே போகலாம். ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவுல மார்க்கெட் ஃபிளாட் ஆனாலும் ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ரிவர்சல் ஆனாலும் நமக்கு ரேஞ்ச் மூவ் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இங்க கொடுத்திருந்தாலும் இந்த பையிங் ப்ரெஷருக்கான கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்கல. ஏன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆனாதான் அடுத்தடுத்து மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா ரேஞ்சு, அப்படி இல்லைன்னா லோ பிரேக் அவுட் ஆகி டவுன் சைட் மூமெண்டம், ரெண்டு தான் பாசிபிள். ஹை சைட் பிரேக், அதாவது 24,800க்கு மேல க்ளோசிங் கிடைக்காத வரைக்கும் லாங் சைட், அதாவது கால் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு எதிர்பார்க்க வேண்டாம். இன்னும் புட்டுக்கான மொமெண்டம் தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னைக்கு நடக்கிற விஷயம் பார்த்து நாளைக்கான என்ட்ரியும் பிளான் பண்ணிட்டோம். இதுல ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், மொமெண்டம் டவுன் சைட்ல ஹெல்தியா ட்ரெண்டிங்ல இருந்தாலும் அப் சைட்ல ஹெல்தியா ட்ரெண்டிங்ல இருந்தாலும் ஓடிஎம் ஒரு இந்திய ஒரு இந்த மணிக்கு ஒரு 100 பாயிண்ட் முன்னாடி கூட நம்ம என்ட்ரி ஸ்ட்ரைக்ல லெவல் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப ஒரு ரிஸ்க் மொமெண்டம் இருக்குது. அதாவது ஜோன் அப்படிங்கிறதுல ரேஞ்ச் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த ரேஞ்ச் மொமெண்டம்ல
ஓடிஎம் அப்படிங்கிறதுல பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அதனால இந்த மணியும் டீப் இந்த மணியும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நாம எடுத்த ஸ்ட்ரைக் செலெக்ஷன் கால் ஆப்ஷனுக்கு 24,600 அப்படி எடுத்துருந்தோம். 500 600 ரெண்டு ஸ்ட்ரைக்கு. அதே நேரத்தில் புட் ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 24,900 25,000 24,900 25,000 ரெண்டு ஸ்ட்ரைக். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல ரெசிஸ்டன்ட் ரிவர்சல்ல புட்டும் சப்போர்ட் கன்ஃபர்மேஷன்ல காலும் எடுப்போம். ஸோ இதுதான் நாளைக்கு நம்மளோட என்ட்ரி பிளான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நிஃப்டியோட அனலைஸ்மெண்ட் பண்ணி அதில் என்ட்ரி டார்கெட் லெவலாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.